வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வலவகங்கை பெருக்கெடுத்தமையினால் அம்பலாந்தோட்ட பிரதேசத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இலங்கை மீனவர்கள் 10 பேர் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது. காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதலின் போது ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான மதிப்பீட்டை ஐநா ஆரம்பித்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் உயர்வடைந்திருந்த நீர்மட்டம் தற்போது வடிந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நெல்வளா கங்கையின் நீர்மட்டம் மாத்திரம் அக்குரச பகுதியில் சிறிய அளவில் உயர்வடைந்திருந்ததாக திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி நீர் நிபுணர் எஸ் ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை வலவை கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் அம்பலாந்தோட்டையின் சில பகுதிகள் இன்று நீரில் மூழ்கியிருந்தன. வலவகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் அம்பலாந்தோட்ட வடக்கு, பொலான தெற்கு, கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் புகழ்யாய மெலை கொலனி உள்ளிட்ட பல பகுதிகள் இன்று முற்பகல் நீரில் மூழ்கியிருந்தன. குறித்த பகுதியில் சுமார் 30க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் பெருக்கெடுத்துள்ளமையினால் பிரதேசத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பலாந்தோட்ட மெலே கொலனிய வீதி, அம்பலாந்தோட்ட ரெதிகாம வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் காலியின் தாழ் நிலங்கள் பல தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. உடகம நாகொட பிரதான வீதியின் குருப்பனாவ பகுதி நீரில் மூழ்கியுள்ளதுடன் இன்று முற்பகல் வேளையில் 3 அடி உயரம் வரை நீர் தேங்கி நிற்பதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நெல்வளா கங்கையின் கிளை ஆறான கிரமாறு ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் கம்புருப்பிட்டி, கோதாவ, சப்புகொட, அதுரலிய, பண்டாரவத்த உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அக்குரச கம்புருப்பிட்டிய வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. பானத்துகம, கொடப்பிட்டிய, பங்கம ஆகிய வீதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் வடிகான் ஒன்று தடைப்பட்டமையினால் நோவுட் போலீஸ் பிரிவின் டிக்கோயா வனராஜா வீட்டு திட்டத்தில் உள்ள சுமார் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த வடிகானை சுத்திகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பிரதேசவாசிகள் முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படுகின்றன. காசல்டி நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. குறித்த நீர்த்தேக்கத்தில் 25% அளவு வான்கதவுகள் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளது. விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் வான்கதவும் இன்று முற்பகல் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மீனவர்கள் 10 பேர் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணப்பட்டினம் கடல் எல்லையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கரையோர பாதுகாப்பு படையினர் கடலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது இலங்கை மீனவர்கள் பயணித்த 2 படகுகளும் 1800 கிலோகிராம் மீன்களும் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் முதலாவது செய்மதியை நாளை தினம் விண்வெளிக்கு ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தலைமை பொறியியலாளர் ரோஹித் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் இன்று சீனாவுக்கு செல்வதாக செய்மதியுடன் தொடர்புடைய தனியார் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி விஜித் பீரிஸ் குறிப்பிட்டார். இதற்கான குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் ஜனாதிபதி தற்போது அங்கு சென்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காலநிலை தொடர்பில் நன்றாக கண்டறிந்ததன் பின்னர் செய்மதியை நாளை விண்வெளிக்கு ஏவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விஜித் பீரிஸ் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த செய்மதியை கடந்த வியாழக்கிழமை மாலை 3:43க்கு சீனாவிலிருந்து விண்வெளிக்கு ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த நடவடிக்கை 5 தினங்கள் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதலாவது செய்மதியை நாளை தினம் விண்வெளிக்கு ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி நேற்று நிறுவப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த தொகுதிக்கான அமைப்பாளர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் இந்த தொகுதி நேற்றைய தினம் நிறுவப்பட்டது.
මේ රටේ මේ වෙන අසාධාරණ இந்த நிதி யாருடையது, எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, கேபியின் பணமா, எமக்கு தெரியாது. நாம் கேள்விகளை கேட்கின்றோம். இந்த வாரம் ஒன்றை அனுப்ப உள்ளனர், அடுத்த வருட நடுப்பகுதியில் மற்றும் ஒன்றை அனுப்ப உள்ளனர். 2015ஆம் ஆண்டு 3வது ராக்கெட்டை விண்ணுக்கு ஏவ உள்ளனர். 3 ராக்கெட்டுகளை விண்ணுக்கு அனுப்பிய பின்னர் பல்கலையில் நிலாவுக்கு செல்பவர்களை பயிற்றுவிப்பதற்கு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க உள்ளனர். அவ்வாறாயின் நிலாவுக்கு செல்ல வேண்டுமெனில் பல்கலையில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு சென்று தகுதி பெற்றுக் கொள்ளலாம். இது புதுமையான ஒரு விடயமாகும். வைத்தியசாலைக்கு முச்சக்கர வண்டி ஒன்று செல்ல முடியாத காலத்தில் இதனை விடவும் அதிசயமான விடயம் என்ன? தொம்பி திட்டபத்திர பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் காயமடைந்து ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுள் 10 பேர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட 14 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். தொம்பே திட்டபத்திர பகுதியில் நேற்றிரவு 10 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி வந்த பஸ் ஒன்றும் மற்றொரு தனியார் பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்களுள் 5 பேர் தொடர்ந்தும் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். 2 பஸ்களினதும் சாரதிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கொட்டாவ கல்கிச மற்றும் கொட்டாவ பொரல்ல ஆகிய மார்க்கங்களின் ஊடாக சேவையில் ஈடுபடும் தனியார் போக்குவரத்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் போக்குவரத்து அனுமதி பத்திரம் வழங்குகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். இன்று முற்பகலிலிருந்து 255 மார்க்கத்தின் ஊடாக சேவையில் ஈடுபடும் கொட்டாவை கல்கிச மற்றும் 174 மார்க்கத்தின் ஊடாக சேவையில் ஈடுபடும் கொட்டாவை பொருளை ஆகிய பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். இதற்கு பிரதான காரணமாக பத்திரமுள்ள பானதுரை மார்க்கத்திற்கு இடையூறாக போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு ஏற்றாற்போல் மேல்மாகாண போக்குவரத்து அதிகாரியால் சட்டவிரோதமான முறையில் போக்குவரத்து அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமே இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சேம்பலாண்டுவ பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் பாதுகாப்பு ஊழியர் மீது இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். கொள்ளையர்கள் சிலர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக போலீசார் கூறினர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2:10 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் சியம்பலாண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சியம்பலாண்டுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையொருவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார். காணாமல் போனதாக கூறப்பட்ட மாத்தறை பொது வைத்தியசாலையின் வைத்தியர் வீடு திரும்பியுள்ளார். அவர் வீட்டுக்கு அறிவிக்காது அனுராதபுரத்துக்கு சென்றிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாய்கொடி குறிப்பிட்டார். நோய்வாய்ப்பட்டிருந்த தமது தந்தைக்காக சமய பிரார்த்தனையில் கலந்து கொள்வதற்காக அவர் அனுராதபுரத்துக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவத்தில் கடத்தல்கள் மற்றும் குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். காணொலியுடன் விரிவான நமது செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் பேஸ்புக் ஊடாகவும் உங்களது கருத்துக்களையும் யோசனைகளையும் எமக்கு தெரிவிக்க முடியும். www.newsfirst.lk. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.